வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நமக்கு அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையுமே கொடுத்துட்டார். பாருங்க, இந்த உலகத்துல அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி நம்ம உருவாக்கப்பட்டோம். ஆனால் இந்த பாவமும் சாவும் நம்மளை என்ன பண்ணிருச்சு, எல்லாத்தையும் இழக்க வச்சிருச்சு. ஆனாலும் தேவன் விடலை. மறுபடியும் தன்னுடைய ஒரே பிறந்தகுமாரன் மூலமாக நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் போக்கிட்டாரு. அவரை மரிக்க செய்து உயிர்க்க செய்து இப்பொழுது அவரோட கூட நம்மளை என்ன பண்ணிட்டாரு, உட்கார வச்சுட்டாரு. இன்னைக்கு பாருங்க, அந்த தேவனுடைய ஆவி நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்ம தேவாவியை பெற்ற விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். இந்த மண் பாண்டங்களிலே அவருடைய பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆவியானவர் சாதாரணவர் அல்ல, இவர் பெரியவர். அவர் வானத்தையும் பூமியும் தேவன் உருவாக்கி அதில் பெரிய ஒரு அழிவு நடந்து ஒழுங்கின்மை வெறுமை வரும்பொழுது அங்கே அசைவாடின அந்த ஆவியானவர், அங்கே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்ன அந்த வார்த்தையில் இருந்த அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், புதுப்பித்தவர். அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் தேற்றர வாளன், அவர் வல்லமையுள்ள தேவன். அப்படிப்பட்ட ஆவியானவரை இன்றைக்கு நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிற நம்ம பெற்றிருக்கிறோம். அதற்கு முதல் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். இது சாதாரணமாக எதுவும் நடந்துடல. கலாத்தியர்ல வசனம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். வெறும் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டுக்கொள்ளல, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் புறஜாதியில நமக்கு வரும்படியாகவும். சாபத்திலிருந்து இப்ப என்ன வந்துருச்சு, தேவனுடைய நாமத்துல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வந்துருச்சு. அதோட முடிஞ்சிருச்சா? இல்லை. தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? அன்றைக்கே எல்லா தீர்க்கதரிசிகள் மூலமாக சொன்னார், கடைசி காலங்களில் என் ஆவியை ஊற்றுவேன், குமார்த்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று. குறிப்பாக எசேக்கியேல் 37:14 பாருங்க, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். அன்றைக்கு இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்றாங்க, அவங்களுடைய கீழ்ப்படியாம நிமித்த எதிரிகள்கிட்ட போய் மாட்டுறாங்க, சின்னாபின்னமாகறாங்க, சிறைப்பிடிக்கப்படுறாங்க, எவ்வளோ லைஃப்ல எவ்வளோ ஒஸ்ட் போகக்கூடாது அந்த அளவுக்கு போயிட்டாங்க. தேவன் என்ன சொல்றாரு, பாதாளத்திலிருந்து உன்னை பிரேத குழிகளிலிருந்து கூட நான் எழும்ப பண்ணுகிற தேவன். ஏனென்றால் இந்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த ஆவியானவர் இயேசுவை அந்த பாதாளத்திலிருந்து பிதா இந்த ஆவியானவரை கொண்டு மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளேயே வீற்றிருப்பதால சாவுக்கு எதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிக்கிறவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதைத்தான் அங்க பழைய ஏற்பாட்டில் தேவன் சொல்றாரு இஸ்ரேல் மக்களை பார்த்து, பிரேத குழிகளிலிருந்து உங்களை நான் எழுப்புவேன். அப்படின்னா என்ன, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, செத்து போய் இனிமேல் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, பெணம் எதாவது பண்ண முடியுமா, ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், எண்டு, அவ்வளோ முடிஞ்சிருச்சுங்கிற சூழ்நிலை. முடிஞ்சே போச்சு, லாசர் மாதிரி செத்து உள்ள கல்லறையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க, 4 நாளே ஆகிப்போச்சு அப்படிங்கிற சூழ்நிலையாக கூட இருந்தாலும் சரி, நான் என் ஆவியை நான் ஊதி அங்கே இருந்து என்ன பண்ணுவேன், நான் உயிர்ப்பிப்பேன். இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை அவ்வளோ ஒஸ்ட்டாக போனாங்க, கவலைப்படாதீங்க, நான் மறுபடியும் எடுப்பேன், நான் மறுபடியும் என்ன பண்ண சொல்றாரு பாருங்க, ஆவி உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஏனென்றால் அது ஜீவாதிபதி, அந்த ஜீவன் தேவனுடைய ஆவியானவர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அந்த பிதாவினுடைய அந்த ஆவியானவர். அதனாலதான் பாருங்க, தேவாவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவனுள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. ஆகவே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை கூட பண்றாரு, உயிர்ப்பிக்கிற. எசேக்கியேல்ல அதிகமா பார்க்கிறோம், அங்கே பயங்கரமாக பாருங்க, ஃபுல்லாக எலும்புகளாக இருக்குது ஒரு இடம் ஃபுல்லாகவே. அந்த இடங்களில் போய் எசேக்கியேலை பார்த்து அதை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைங்கிறாரு. அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று தசை நரம்புகள் எல்லாம் உருவாகி சேனைகளாக எழும்பி நிற்கிறது. அப்படிப்பட்ட விதத்திலே இந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அந்த ஆவியானவர் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம பெற்றுக்கொண்டு விட்டோம். அதுக்கு தான் இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. இதுதான் பிதாவின் வாக்குத்தத்தம், இதை நிறைவேறும்படி எல்லாவற்றையும் செஞ்சுட்டாரு. அதனால வசனம் சொல்லுகிறது பாருங்க, நிறைய இடங்கள் ஆகாயம் 2:5 கூட, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் மூலமாக செயல்பட்டவர் இன்றைக்கு போர்மன்ட்ட நமக்குள்ளே வந்துட்டாரு. ஆகவே பயப்படாதீங்க. இந்த ஆவியானவர் உங்களை எல்லாவற்றையும் அற்புதமாய் நடத்தி செல்வார், வழிகாட்டுவார், வழி நடத்துவார். இந்த வழிகாட்டி இந்த ஆலோசனை கர்த்தா, இந்த தேற்றரவாள நம்மோடு இருக்கும்போது நமக்கு யெகோவா நிசி தேவன் வெற்றியை மாத்திரமே கொடுக்கிறார். உங்களுக்கு வெற்றி மாத்திரமே. செபிக்கலாம். சோத்திரம் தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் என்னோடு இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்த ஆவியில பலப்படட்டும், பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும்,
நீர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான அந்த கிஃப்ட்னால் அவங்க நிரப்பப்பட்டு உயிரடைந்து நேருக்கு சாட்சியாக இருக்கட்டும். மேம்படுத்துது இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட